ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ். இப்போ நம்ம ட்ரிப் டு கொல்லி ஹில்ஸ் கிளம்பிட்டோம். அப்படியே வாங்க ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஆமாம் கைஸ், இப்போ நம்ம கொல்லிமலை எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், அப்படியே விழுப்புரத்துலேருந்து உளுந்தூர்பேட்டையில் ரைட் எடுத்தால் நம்ம கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் போயிட்டு ஆத்தூர், தம்பம்பட்டி, அப்படியே அங்கேருந்து கொல்லிமலை போயிடலாம் கைஸ். இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ரூட்டு. அது இன்னொரு வழி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நாமக்கல், அதாவது துறையூர் போய் நாமக்கல் போய் போகிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம அதுதான் எப்பயும் போவோமே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம அப்படியே பேசிக்கிட்டே விழுப்புரம் டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணிட்டோம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து இங்கே கள்ளக்குறிச்சி வந்துட்டோம். கள்ளக்குறிச்சியிலேருந்து இன்னும் கொல்லி ஹில்ஸ் வந்து ஒரு 1.5 hours தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம் கைஸ். மழை வேறு அப்பப்போ விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ரெயின் கோட்லாம் போட்டு ப்ரிப்பேராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ண போகிற கொல்லி ஹில்ஸில் நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், vlog கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். கொல்லிமலைக்கு இன்னும் ரீச் ஆகல, ஆத்தூர் தாண்டிட்டோம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கடையில் வந்து இந்த வியூவை பார்த்தோன்னே ஒரு டீ கடை இருக்குது. அப்படியே டீ குடிக்கலாம் நிப்பாட்டிட்டோம். வேறு லெவலில் இருக்குது கைஸ். எங்கள் ஊர்லேருந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஆப்போசிட்டாக இந்த வழி சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், அப்படியே இப்போ வந்து மேகம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். பாதை எல்லாமே பாருங்கள் கைஸ், கண்டிப்பாக வாங்க கைஸ். இன்னும் நம்ம கொல்லிமலை ரீச் ஆகிறதுக்கு 58 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இந்த ரோடு முன்னாடி போகிற வேனு நம்ம வியூவை மறைச்சிருச்சு கைஸ். பாருங்கள், சைடில் பாருங்கள், அந்த ஹில்ஸு வேறு லெவல் கைஸ். அப்படியே புதுசாக இருக்குது கைஸ். அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எப்போயாவது வைப் பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். பா, அப்படியே அங்கேயே வாழ்ந்துடலாம் போல் இருக்குது கைஸ். அவன் மடியிலே செத்து போகணும் ஜெசி, அந்த மாதிரி இருக்குது கைஸ். பாருங்கள் என்ன மாதிரி. சே, மார்னிங் பாருங்கள் கைஸ், ஜாலியாக குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு வைப் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க. ஸோ நம்மளும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே போகலாம் கைஸ். அவ்வளோதான், நம்ம கொல்லிமலைக்கு மிக அருகாமையில் வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 34 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் போர்டு. ஸோ மலை, மவுண்டெயினு, வேறு லெவல் கைஸ். நம்ம வந்து இப்போ காரவல்லியை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். அவ்வளோதான், இனிமேட்டுக்கு அப்படியே இங்கேருந்து ஏற ஸ்டார்ட் பண்ணுறது தான் கைஸ். இதுதான் வந்து கொல்லிமலையோட அஃபீஷியல் அடிவாரம் கைஸ். ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்தவையெல்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டுலாம் நம்ம காரவள்ளி வந்துட்டோம். இந்த காரவள்ளியிலேருந்து தான் நம்ம கொல்லிமலையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கேருந்து மேலே போகிற வரைக்கும் பார்க்கலாம், மேலே போயும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இதான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிற ரூட்டு. 72 ஹேர்பின் பென்ஸு எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸைட்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் நிறைய டைம் ஓட்டியிருக்கோம். ஸோ எத்தனை டைம் போனாலும் சலிக்காத பிளேஸ்னால் சொல்லலாம் இது. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். அப்படியே நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம போகணும். ஸோ நார்மல் டேஸ்லாம் ஏதோ செக்கிங்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபெஸ்டிவல் டைமு, அந்த மாதிரி அந்த நியூ இயர் அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக செக் பண்ணி தான் மேலே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எதுவும் தேவையில்லாத திங்ஸ்லாம் அதை எடுத்துகிட்டு போகாதீங்க. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த செக் போஸ்ட் கைஸ். ஸோ இப்போ யாரும் இல்லை. வல்வில் ஓரி விழா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல கைஸ். அதாவது வல்வில் ஓரி விழான்னா அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மன்னர். அந்த காலத்தில் வந்து கொல்லிமலையை அவர் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு கைஸ். அவரோட நினைவாக வந்து அவரோட பிறந்தநாளாக என்னன்னு தெரியல எனக்கு சரியாக. ஆனால் வந்து வருஷம் அதை வந்து கொல்லிமலையில் செலிப்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ அவர் ஒரு பெரிய மன்னர் கைஸ். இப்போ நம்ம கீழேருந்து மலையை பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்படியே ஏறிக்கிட்டே நடுவில் இருந்தும் பார்க்கலாம், மேலே போய்ட்டு மேலே இருந்தும் பார்க்கலாம் கைஸ். வாங்க, அதுதான் நமக்கு இன்றைக்கி டாஸ்க்கு. அப்படியே நம்ம செகண்ட் கொண்டை ஊசி வளைவை கிராஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ முன்னாடி ஒரு காரு சல்லுன்னு போயிட்டார். ஸோ நம்மளும் அப்படியே பொறுமையாக போகலாம் கைஸ், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு போகலாம் கைஸ், நேச்சரை ஃபீல் த நேச்சர் கைஸ். கைஸ் அதே மாதிரி யார் ஓட்டினாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அந்த ஹில்ஸில். ஸோ புதுசாக ஓட்டினீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் கைஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். கைஸ் இப்போ நம்ம ஒரு 26 ஹேர் பென்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். பாருங்க, வியூ ஒன்று காட்டுறேன், பாருங்க, செம்மையாக இருக்குது கைஸ். ஒர்த்து மார்னிங் இது வரைக்கும் நாங்கள் ஏறினதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மார்னிங் ஏறுறோம். மார்னிங் கூட சொல்ல முடியாது, ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஏறிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது கைஸ். கைஸ் இப்போ நம்ம வந்து 34th ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமான பெண்டு. பஸ்ஸு லாரிலாம் வந்தால் கூட இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் போயிட்டு தான் திரும்ப கீழே இறங்க முடியும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரானது. அதனால தான் இங்கே வந்து பெரிய கட்டையெல்லாம் வாங்க. ஜாக்கிரதை ஓட்டுநர் நண்பா ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்காங்க கைஸ். கைஸ் இப்போ நம்ம மேலே போய் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட் போகலாம். அதுக்கடுத்தது நம்ம அருவி, மாசிலா அருவி. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். ஏன்னா ஆகாயகங்கை போனோம்னா அங்கே வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும். நம்ம இறங்கணும், ஏறணும், டயர்டாயிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ்க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் போய்க்கலாம் கைஸ். இதுதான் அப்டேட்டு கைஸ். நான் உங்களுக்காக இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அங்கே பாருங்கள், கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்குது, தெரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு ஏதோ புகைன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அது மேகம். எவ்வளோ கீழே இருக்குது பாருங்களேன், நமக்கு கீழே மேகம் இருக்குது கைஸ். நம்ம 17th ஹேர்பின் பெண்ட் வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான், நம்ம கொல்லிமலையை ரீச் பண்ணிட்டோம். இனிமேட்டுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். நம்ம மேலே ஏறின உடனே பார்க்குற ஃபஸ்ட்டு மார்க்கெட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் இங்கே தான் வாங்கணும். இல்லை வந்து உங்களுக்கு மிளகு அந்த மாதிரி சிறுதானியங்கள் வேணாலும் இங்கே தான் வாங்கணும். பழம் எது வேணாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு சந்தை இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு ஜேசிபி ஏறுறதுக்கு எவ்வளோ திணறுதுன்னு. ஆனால் இந்த மலையில் வண்டி ஓட்டுறதுலாம் கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான் கைஸ். நம்ம அப்படியே செம்மேடு வந்துட்டோம். இந்த செம்மேட்டில் தான் வந்து அந்த வல்வில் லோரியோட அரங்கம் இருக்குது. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ எந்த திங்ஸ் வேணாலும் நம்ம இங்கே தான் கைஸ் வரணும். இங்கே தான் ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னாக்க படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, ஸோ அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு எல்லாமே இங்கேருந்து தான் கைஸ் இப்போது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டிங் போயிடலாம் கைஸ், அதுக்கப்புறமே நம்ம ரிலாக்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம படகு இல்லம், அதாவது போட்டிங் வந்திருக்கோம். அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் இதுக்கு என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அதில் வந்து போட்டிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 40 rupees தான். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா படகு சவாரி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நிறைய டைம் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆனால் வந்து நான் போட்டிங்லாம் போனது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். ஸோ வாங்க பார்ப்பேன்.
இப்போ நம்ம படகு சவாரி போயிட்டு இருக்கோம். கூட நம்ம பிரதர் இருக்காரு. இல்லையே சொல்லலையே. ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்துச்சு கைஸ், அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கைஸ். நம்ம தான் இந்த போட்டில் தான் இப்போ போட்டிங் போனோம். கொஞ்சம் டயர்டாகிட்டேன், அவன் கொஞ்சம் ஏமாற்றிட்டான் கைஸ். வண்டி ஓட்ட மாட்டேன்ட்டான். நல்லா இருக்கு கைஸ், 40 rupeesக்கு ஒர்த்து. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ் இப்போ நம்ம போட்டிங் முடிச்சுட்டு சீக்கு பாரு வியூ பாயிண்ட் போகிறோம். நாங்கள் போகலாம். கைஸ் இப்போ நம்ம வியூ பாயிண்ட் வந்துட்டோம். பாருங்கள், தமிழ்நாடு அரசு வனத்துறை சீக்குப்பாறை காட்சிமுனை, சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் கைஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அப்புறம் கைஸ் நான் இன்னொன்று பார்த்தேன் இந்த இடத்துல. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது வியூ. நம்ம பைக்கிங் நினைக்கிறோம் பாருங்க, சம்பவக்காரன். கைஸ் நம்ம சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்துட்டோம். கைஸ் ரொம்ப மேலே ஏறப்போம். இதான் இப்போதைக்கு நம்ம டாப். போன டைம் இதெல்லாம் கிடையாது, இப்போ தான் போட்டிருக்காங்க நடந்து வரத்துக்கு. அப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஃபீயும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு வரலாம், நம்ம பாட்டுக்கு போகலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், இந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இதுதான் கைஸ் ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் கூட சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உலகமே தெரியும் போல் கைஸ், அப்படி இருக்குது. இந்த சைடு வந்து புதுசாக ஒரு வியூ பாயிண்ட் இதை விட ஹைட்டாக கட்டிகிட்டு இருக்காங்க போல் கைஸ். இப்போ நம்ம சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம மாசிலா அருவி, அப்படியே நம்ம அருவி, அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். ஸ்டே டியூன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், இதுதான் மாசிலா அருவியோட என்ட்ரன்ஸு. உள்ளே போகலாம் கைஸ். உள்ளே போனோம்னா ஃபுல்லாக மஜா தான். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மாசிலா அருவியை. பாருங்கள், நமக்கு முன்னாடி டெம்போ வேன்லாம் எடுத்து வந்திருப்பாங்க போல், ஃபேமிலியும் வந்திருப்பாங்க போல் கைஸ். அங்கே தெரியுது பாருங்கள் மாசிலா அருவி. நம்ம அங்கேருந்து வர தண்ணியில் தான் குளிக்கலாம் போகிறதில்ல, சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் கைஸ். வண்டி அப்படி ஓரமாக பார்க் பண்ணிடுவோம். கைஸ் இப்போ அப்படியே நம்ம பேசிக்கிட்டே வந்து மாசிலா அருவி வந்துட்டோம். செம்மையாக இருக்குது கைஸ். பாருங்க, எவ்வளோ பேர் வந்துருக்காங்க. சாட்டர்டே சண்டேனா மோஸ்ட்லி இப்படி தான் கும்பலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கிங்க்குன்னு தனியாக எந்த சார்ஜும் வாங்கலை கைஸ். ஒரு பர்சனுக்கு 30 ரூபா. அதே மாதிரி எங்கே போனாலுமே வந்து பார்க்கிங்கில் யாரும் அமௌண்ட் வாங்குறதில்ல. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது கொல்லிமலையில். சரி வாங்க நம்ம போயிட்டு ஃபால்ஸை பார்க்கலாம். ரைஸ் இங்கே பாருங்க, அதான் நம்ம மாசிலா அருவி. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். கோ ரைஸ். இப்போ நம்ம மாசிலா அருவியில் இருக்கோம். செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்க, வேற லெவலில் இருக்கு. குளிக்கிறோம், ஜாலியாக இருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்து நம்ம அருவி போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம்.
கைஸ் இப்போ நம்ம வந்து மாசுவாரி பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்து நம்ம அருவியை பார்த்துட்டு அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கே வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் போகிறோம். அதான் நம்ம மெயின் மோட்டிவ். ஏன்னா அங்கே வேறு லெவலில் இருக்கும் கைஸ். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம். ஸோ உங்களுக்கு அதையும் காட்ட தானே போகிறோம், பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம அருவியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ பக்கத்தில் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம அருவி. ஸோ நமக்கு வந்து டைம்லாம் இருக்குது. சரி, நம்ம எப்படி இங்கே குளிக்கிற ஐடியா இல்லை, ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். சரி ஓகே, அதனால் நம்ம நேராக போய் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இதை ஸ்கிப் பண்ணலை. வந்து பார்த்துட்டு உங்களுக்காக வந்து பார்த்துட்டு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறோம். சரி ஓகே, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். குட் பிளேஸ். அப்புறம் இங்கேருந்து உங்களால் ஜூம் போட்டு சூப்பர் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம அப்படியே இங்கே வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி கிளம்பலாம். ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் இங்கே ரெண்டுமே சேம் பிளேஸில் தான் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் கைஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம ரொம்ப கிட்ட போயிட்டோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது கைஸ். இங்கே வந்து வெஹிக்கிளுக்கு வந்து 20 ருபீஸ் நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பளீஸ்வரர் ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஸோ முன்னாடி இருக்கிறது தான் வந்து அந்த அரப்பளீஸ்வரர் கோயில். அதுக்கு அப்படியே அந்த சைடு பின்னாடி போனீங்கன்னா நம்ம இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ இந்த கோயில் சுற்றி பஸ் ஸ்டாண்டில் எப்படி பஸ்ஸு ரவுண்ட் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாகவே ரோடு தான் கைஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிடலாம் கைஸ். பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நீர்வீழ்ச்சி வந்துட்டோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நாமக்கல்லேருந்தும் பஸ் இருக்குது, சேலத்துலேருந்தும் பஸ் இருக்குது இந்த அரப்பளீஸ்வரர் கோயில் வர்றதுக்கு. ஸோ நீங்கள் வண்டியில் தான் வரணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு பிளேஸ்க்கு மட்டும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் வர முடியாது அப்படின்னா காய்ஸ். இப்போ நம்ம இங்கே நீர்வீழ்ச்சிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இதை நம்ம கடந்து வந்த பாதை. இன்னும் போக வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஸோ பாருங்கள், ஆனால் அமைதியாக ரம்மியமாக இருக்குது கைஸ். இந்த இடம் எந்த சவுண்டும் இல்லை, அப்படியே செம்மையாக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே போகலாம் கைஸ். நம்ம இருக்கிற இடத்து கீழேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அப்படியே அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வியூ பாயிண்ட்டு. பாருங்கள் ஸ்டெப்பு. கைஸ் இங்கே பாருங்கள், ஸ்டெப்பு இறங்கிட்டே இருக்குது. 1200+ ஸ்டெப்ஸ் இருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இறங்கணும். லைட்டாக ஸ்லிப் போனாலும் உருளிட்டு போய் கீழே தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த வேல்ட் ஆஃப் ராகுல் கேமிங். வந்து நீர்வீழ்ச்சி பாருங்க, செம்மையாக இருக்குது. அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி வேற லெவலில் இருக்கு கைஸ். எதுக்காக வந்தோமோ அதை பார்த்துட்டோம். உள்ளே போய் பார்த்து எடுக்கிறது தான் வேலை. ஓகே கைஸ், அப்படியே பார்த்துட்டே இருங்க. அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம திரும்பி போகிறத பார்க்கலாம்.
இங்கே பாருங்க, நான் என்ன குளிக்கவே போகல, அதுக்குள்ள அங்கேருந்து வர அந்த சாரல் காற்றுல மட்டும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஆனால் திரும்ப போய் குளிப்பேன். ஜாலியாக இருக்கு கைஸ். கைஸ் இப்போ நம்ம அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம். தண்ணி அப்படியே மடன்னு அடிக்குது கைஸ். கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே மடன்னு அடிக்குது. அப்பா அந்த ஒர்த்து அவ்வளோ தூரம் வந்ததுக்கு வேற லெவல் கைஸ். என்ன சொல்றதுன்னே தெரியலங்க பாருங்க. ஆனால் எத்தனை தடவை வந்தாலும் இந்த இடம் மட்டும் சலிக்கவே சலிக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படியும் 6-7 டைம்ஸ் வந்திருப்போம். இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட இந்த இடம் போர் அடிச்சதே கிடையாது. கண்டிப்பா வந்து பாருங்க. கைஸ் இறங்குறப்ப லைட்டாக கால் மட்டும் தான் நடந்துச்சு, ஏறுறப்ப கொலையே நடங்குது. இங்கே பாருங்க, செங்குத்தாக இருக்குது கைஸ். இது ஏறினா தான் நமக்கு கொஞ்சம் சம்மதள பகுதி வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். மேலே ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. கைஸ் இப்போ நம்ம வந்து ஆகவேங்க வாட்டர் வாஷ் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஏறிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கைஸ். சாமி கும்பிட்டு போகலாம் கைஸ். வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கைஸ். இப்போ நம்ம சாப்பிட உட்காந்துட்டோம். காலையில் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிறோம் கைஸ். பாருங்க, சட்னி இந்த மாதிரி சென்னையில் இருக்க கடையெல்லாம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். முத்து பரோட்டா. கைஸ் இப்போ வந்து நம்ம கொல்லிமலையை விட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ அந்த ட்ரிப்பு இனிதே நிறைவு போட்டுருச்சு கைஸ். நம்மட்டுக்கு காமிச்சதே திருப்பி காமிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. ஏதாச்சும் நடுவில் சம்பவங்கள் நடந்ததுன்னா வேணால் காட்டலாம், இல்லைன்னா இந்த வீடியோ இதோட நிறைவு போட்டுருச்சு கைஸ். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம், கன்னியாகுமரி வீடியோலாம் போட்டிருப்போம். அதையும் அப்படியே பாருங்கள். பார்த்து லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே, பாய்.